ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹால் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோஸும் வந்து கேட்குறீங்க. வீட்டில் வந்து சில ஆர்கனைசேஷன் ஹேக்ஸு, க்ளீனிங் ஹேக்ஸு, ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் சிலதெல்லாம் நம்ம வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி இந்த வீடியோஸில் வந்து இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து இப்போது கெட்டில் க்ளீனிங்கு அந்த மாதிரி சில பேருக்கு சில டவுட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேக் வீடியோவாக இதை வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வச்சு அப்புறம் நான் பார்த்த டிப்ஸை வச்சு கம்பைன் பண்ணி கொடுக்குறேன். இது மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இது மாதிரியும் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ வாங்க ஒரு ஹேக்கை நம்ம பார்க்கலாம். நம்ம படிக்கிற புக்ஸ் இல்லை, நம்ம குழந்தைங்கிற படிக்கிற புக்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஹேக் வந்து இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ட் இல்லை அவுட்டோர் பிளான்ட்லாம் வச்சு பண்ணுற மாதிரியான ஒரு டெக்கர் பீஸ் நமக்கு வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லார் வீட்லையுமே வந்து வச்சுருப்போம். ஏதாவது ஒரு டெக்கருக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து வச்சுருப்போம். பட் இந்த மாதிரி நமக்கு பேஸ் வந்து நல்ல அகலமாக திக்காக இருக்கிற மாதிரியான பேஸ் இருக்கிற மாதிரி அது இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம புக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம். நிக்கில் வந்து கொஞ்சம் நிறைய புக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவான். நான் நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன். அவனுக்கு வந்து இந்த ஸ்டோரி புக்ஸ் படிக்கிற பழக்கம் வந்துருக்கு அப்படின்ட்டு. அவனோட புக்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்ந்துருச்சு. புக் ஷெல்ஃப்லேயும் நான் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரி, மீதி புக்ஸ்லாம் டக்குன்னு எடுத்து இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, எதேச்சியாக இதை வந்து நம்ம புக்ஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கிறப்போ இது வந்து அவ்வளோ புக்ஸ் வந்து பிடிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 20 புக்ஸ் கிட்ட இதில் நீங்கள் வந்து வைக்கலாம். சின்ன சின்ன புக்ஸ் எல்லாமே. இதை வந்து நம்ம கொஞ்சமாக புக்ஸ் வச்சா யூஸ் பண்ண முடியாது. ஒரு பக்கம் சாயிற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக புக்ஸ் இருக்கிற மாதிரி நல்லா நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அதுலேருந்து புக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாஞ்சு விழுறது அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கவே இருக்காது. சூப்பரான ஒரு ஹேக் இது. குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்டடி ரூமில் ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரியும் இது இருக்கும். அதே மாதிரியும் கொஞ்சம் பார்க்குறதுக்குமே வந்து அழகாக இருக்கும். இதில் வந்து அவங்க கொடுத்துருக்கிற நூல் வந்து நல்ல திக்காக இருக்கும். அவங்களுக்கு வெயிட் வச்சு அருகிற மாதிரியெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒரு பாட் வித் பிளான்ட்டோட ஹோல்ட் பண்ணுற மாதிரி இது கொடுக்கறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஹேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்விட்சஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து நம்ம ஈர துணி வச்சு துடைக்கிறது இல்லை. இதுக்கு வந்து நிறைய ஸ்ப்ரேஸ்லாம் வந்து கடையில் விற்கிது. நான் வந்து ஸ்ப்ரேஸும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லைன்னா நமக்கு நெயில் பாலிஷ் டிஷ்யூ மாதிரி வந்து வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவர் லிக்விட் வச்சு கொஞ்சோண்டு காட்டனை வச்சு நீங்கள் இதை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக உங்களோட ஸ்விட்சஸ் வந்து நம்ம எந்த ஒரு ப்ரெஷருமே கொடுக்க வேணாம். லைட்டாக காட்டன் வச்சு இதை தொடும்போதே அழகாக இந்த அழுக்கு எல்லாமே வந்து வந்துடுது. இது நிறைய பேருக்கு தெரியும். நிறையா பேர் வீட்டில் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இன்கேஸ் தெரியாதவங்களுக்கு இவ்வளோ தானா, இது ரொம்ப சிம்பிளில் உங்களுக்கு வந்து இந்த ஹேக் கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிவிங் ரூமில் இருக்கிற ஸ்விட்சஸை விட கிச்சனில் இருக்கிற ஸ்விட்சஸ் வந்து இன்னுமே நமக்கு ரொம்ப வந்து அந்த கரை பிடிக்கும். ஸோ அதெல்லாம் எவ்ரி வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களோட ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து ஷைனிங்காக ஆகிடும். பார்க்கும்போது நமக்கு வந்து க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு கடகடன் வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்விட்சஸையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். முதல்ல எப்படி இருந்துச்சு பாருங்கள். ஆஃப்டரும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சும்மா இருப்போமா? எல்லா ஸ்விட்சஸையும் போட்டு அழுக்கு எடுத்துட வேண்டியதுதான் தேய்ச்சி. இந்த ஹேக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஹேக் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்து பெட்டு, சோஃபா, கார்பெட்னு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரஷ் அது இதுன்னு வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அகரோலேருந்து பெட் வேக்யூம் கிளீனர் வந்து அவைலபிளாக இருக்குது. பெட்டில் வந்து என்ன அவ்வளோ டஸ்ட் இருக்க போயிடுது அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். பட் இதை வச்சு நீங்கள் வேக்யூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ டஸ்ட் வந்து வரும். ஹோல் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக நம்ம எங்கேயாவது வச்சுக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இது வந்து அகரோட கிராண்ட் பெட் வேக்யூம் கிளீனர். இது சைக்ளோனிக் டெக்னாலஜி வந்து வச்சு பண்ணியிருக்காங்க. டஸ்ட் கலெக்ஷனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து யூவி லைட் ஸ்டெரிலைசேஷனும் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து சக்ஷன் பவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. 12 kPa சக்ஷன் பவர் இருக்குது. நம்ம பெட்டில் வச்சு க்ளீன் பண்ணுறப்போ அது உள்ளேருந்து அவ்வளோ டஸ்ட்டு அவ்வளோ ஒரு ஒட்டடை மாதிரி வந்து வந்துச்சு. நான் வந்து யோசிச்சேன் எங்கேருந்து வருது இது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இதில் டஸ்ட்டு வந்து சேருது. இது நீங்கள் பெட்டில், சோஃபாவில் அண்ட் பில்லோவுக்கு கூட வந்து அழகாக வேக்யூம் பண்ணலாம். பில்லோலாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பராக பண்ணலாம். ரொம்ப வந்து டஸ்ட்டு ரோட் சைட்லலாம் இங்கே வந்து இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட பெட்டு, சோஃபாலாம் அடிக்கடி உங்களுக்கு வந்து நல்ல மண்ணாகும். அந்த மாதிரி டைமில் இது நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட ஃபில்டர் பார்ட்டில் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த ஃபில்டரை வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அவுத்துட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டார்க் கிரே அண்ட் பிளாக்னு 3 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது.
இதில் வந்து உங்களுக்கு ஹெப்பா ஃபில்டர் வர்றதுனால நம்ம வந்து வேக்யூம் பண்ணுறப்போ வெளியே டஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் உங்களுக்கு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியும் கூட. இந்த யூவி லைட் வந்து அந்த பாக்டீரியாவை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணும். ஏதாவது வைரஸ் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி அந்த சர்ஃபேஸை வந்து சூப்பர் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணும். இதோட கார்டுமே நல்ல பெருசாக இருக்குது. நல்ல வந்து ஒரு லென்த்தான போர்ஷனில் வச்சு நம்ம இப்போ ப்ளக்கில் வந்து சொருகிட்டு சோஃபா க்ளீன் பண்ணணும், கார்பெட் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இது வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். இதோட மோட்டர் வந்து 400 மோட்டர் இருக்குது, ஹை எஃபிஷியன்சி. அண்ட் வந்து உங்களுக்கு 12 kPa சக்ஷன் பவர் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நம்ம வந்து பெட் அண்ட் சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷனாக இருக்கும். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆர்கனைசேஷன் ஹேக்கு. இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து நம்ம அவன் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டு தான். நான் வந்து நம்ம கிச்சனில் அந்த கவுண்டர் டாப் மேலே அவன் வச்சுக்கலான்னு பார்க்குறப்போ எனக்கு வந்து அவன் இதில் உட்காந்துருச்சு. பட் மேலே இருக்கிற பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த கேபினெட் வர்றதுனால நிறைய அங்கே திங்ஸ் வைக்க முடியல. இன்னொன்று என்னென்னா, நான் இது எங்கே பிளான் பண்ணணும் அந்த இடத்துல வந்து அந்த ப்ளக் வந்து எனக்கு அவன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அதை மாற்றுற மாதிரி சிச்சுவேஷன் வந்தது. இதை வந்து நான் அழகாக ஒரு டீபாய் மாதிரி என்னோட லிவிங் ஸ்பேஸ்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது வந்து அந்த உடன் ஃபினிஷில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு வந்து பயங்கர எலிகண்ட்டாக இருக்கும். ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு டீபாய்னு சொல்லலாம். ரொம்ப கம்மி ப்ரைஸில் நம்மளோட வீட்டுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு லுக் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு ஆர்கனைசேஷன் நீங்கள் வந்து சோஃபாக்கு பக்கத்துலையோ இல்லை சென்டராக கூட இதை வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக நம்ம வந்து வீட்டுக்கு டெக்கர் பண்ணுற மாதிரியான பீசஸ் எல்லாம் அது மேலே வச்சுக்கலாம். கீழே வந்து நாங்கள் வைஃபையோட அந்த இது வந்து கொடுத்துருக்கோம். என்னோட டெய்லி பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற அந்த ட்ரைபாட்ஸ் எல்லாம் நான் கீழே வந்து வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாதிரி லேடிஸ்க்கு கிச்சனில் நம்ம ரொம்ப சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த கேபினட்ஸ்க்கு மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறது தான். ஸோ நம்ம ஆப்வியஸாக அங்கே குக் பண்ணுறோன்றதுனால ஈஸியாக உங்களுக்கு அங்கே வந்து பிசுக்கு பிடிச்சிடும். நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது வந்து அது மேலே பேப்பர் போட்டு க்ளீன் பண்ணுறது தான். பட் சூப்பரான ஒரு விஷயம் இந்த வீட்டில் நான் வந்த உடனே எனக்கு க்ளீனிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கேபினட்ஸ் மேலே ஒரு டைல் மாதிரி வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கள் வீட்டு ஓனர் சூப்பராக ஒரு ஐடியா வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பேப்பர் மேலே எவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நார்மலாக நம்ம கேபினெட் அப்படியே ஓப்பனாக விடுறப்ப எல்லா டஸ்ட்டுமே அது மேலே சர்ஃபேஸில் தான் வந்திருக்கும். க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இன்கேஸ் நீங்கள் வந்து ஓன் ஹவுஸில் இருக்கீங்க, இந்த மாதிரி பெரிய சேலஞ்ச் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளோட கேபினட்ஸ் மேலே டைல் மாதிரி வந்து அழகாக ஒட்டிட்டாங்க. நல்ல வந்து ஒரு பெரிய டைல் மாதிரி அந்த சைஸில். ஸோ இந்த டைல் வந்து நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இப்போ ரீசெண்டாக க்ளீன் பண்ணி தான் அந்த பேப்பர் வந்து மேலே போட்டு வச்சுருந்தேன். பேப்பர் மேலே போட்டுட்டோன்னா அந்த டைல் சர்ஃபேஸில் எதுவுமே இறங்காது. ஸோ கேபினெட் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து வீடு ஏதாவது பில் பண்ண போகிறீங்க, இல்லை கிச்சனில் வந்து ஏதாவது ரெனோவேட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த டைல் வந்து போடுற ஐடியா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் என்ன தான் நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டாலும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ஹேக்காக கரப்பாம்பூச்சி, இந்த குட்டி குட்டி பூச்சியெல்லாம் வந்து சொல்லலாம். அதுக்கு சூப்பரான ஒரு ஹேக் வந்து சொல்கிறேன். எசென்ஷியல் ஆயில்ஸ் நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். அதில் வந்து இந்த பெப்பர்மின்ட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சி, அப்புறம் பேண்ட்ரியில் வந்து நமக்கு இந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் வந்து சேரதை வந்து அவாய்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து நிறைய ரீல்ஸில் தான் வந்து பார்த்தேன். இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. ஸோ இதை வந்து ஒரு சின்ன காட்டனில் வந்து எடுத்து கேபினட்டோட சர்ஃபேஸில் நல்லா வந்து இதை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு பாத்திரம் வச்சிங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கரப்பாம்பூச்சி வரதெல்லாம் அவாய்ட் பண்ணலாமா. ஸோ இது வந்து நமக்கு அப்ராட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரின்னு ஒரு பெரிய யூனிட்டே வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து இந்த பெப்பர்மின்ட் ஆயில் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து குட்டி குட்டி பூச்சிலாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட கிச்சன் சர்ஃபேஸ், அதாவது நம்மளோட கவுண்டர் டாப்பை வந்து துடைக்கிறதுக்கு, இன்னொன்று அதே மாதிரி கரப்பாம்பூச்சி தொல்லைலாம் வராமல் இருக்கிறதுக்கு, அண்ட் கவுண்டர் டாப்பை உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு கிராம்பு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுற தண்ணியில் 2-3 கிராம்பு வந்து போட்டு வச்சுட்டு நல்லா குலுக்கிட்டு அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணுறப்பவே வந்து நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ இந்த கிராம்பு வந்து நமக்கு அந்த பூச்சிலாம் கூட வராமல் தடுக்கும் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் எப்போவுமே கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி வச்சுருப்பேன். அதில் வந்து நான் ஒரு 4-5 கிராம்பு ஆல்ரெடி அதில் இருக்கிறது தான் போட்டு வச்சுருக்கேன். அதை வச்சு தொடச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மெத்தட் நீங்கள் பூஜை ரூம் மேடை துடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், நல்ல வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கெட்டில் கிளீனிங்க்கு ஒரு சூப்பரான ஹேக் வந்து நான் வந்து சொல்கிறேன். ரொம்ப இதில் வந்து சோப்பு போட்டு தேய்க்கிறது கழுவுறதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம வந்து
கரண்ட்டில் இது யூஸ் பண்ணுறதுனால பேஸ் போர்ஷனில் உங்களுக்கு வந்து தண்ணி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது ஷாக் அடிக்க கூட வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து நல்ல உள் போர்ஷனை அப்பப்போ நீங்கள் தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பட் வெளி போர்ஷனை வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரை கொஞ்சம் வெட்டாக இருக்கிற மாதிரி துணி வச்சு நீங்கள் வந்து தொடச்சிடலாம். பட் நம்ம உள்ளே வந்து இருக்கிற அந்த பிசுக்கு நம்ம தண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கனால அந்த பிசுக்கெல்லாம் சேராமல் இருக்கிறதுக்கு தண்ணி இதில் வந்து நல்லா ஃபுல் பண்ணிவிட்டு இதில் வந்து லெமன் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் பேக்கிங் சோடா இல்லைன்னா வினிகர் வந்து போடலாம். பட் லெமன் வந்து நமக்கு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன். இது வந்து போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் தண்ணியை கொதிக்க வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்டீல் சர்ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். பிசுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா இது வந்து சூப்பராக எடுத்துடும். இந்த தண்ணியை கொஞ்சம் நேரம் அப்படியே கெட்டிலே விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கீழே கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு ரின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கெட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து க்ளீனாக நீட்டாக ரெடி ஆகிடும். இந்த டிப்பையும் நிறையா பேர் ஃபாலோ பண்ணலாம். சோப் வந்து போடாதீங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட வெளியெல்லாம் சோப் வந்து நம்ம போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஹேக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி மாடுலர் கிச்சனில் நம்ம பிளேட் ஸ்டாண்டு இந்த மாதிரி ஸ்டீல் ரேக்கெல்லாம் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஏரியா வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீளமான டஸ்டர் இருக்கும்ல, அந்த டஸ்டரை வந்து அப்படியே பொறுமையாக அந்த பிளேட் ஸ்டாண்டு கீழே வந்து உள்ளே விட்டு நம்ம எண்டு வரைக்கும் அதை வந்து டஸ்டெல்லாம் வந்து எடுத்துடலாம். இது மெதுவாக அழகாக பண்ணிங்க அப்படின்னா இது எவ்ரி வீக் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த பேஸ் போர்ஷன் வந்து நீட்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஐடியா இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பட் நான் வந்து ஒரு நாள் எனக்கு சரி டஸ்டர் வச்சு க்ளீன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அழகாக டஸ்ட் எல்லாமே வந்து கலெக்ட் ஆகிடுச்சு. எவ்வளோ டஸ்ட் வந்திருக்கு பாருங்கள் அது கீழேந்து. ஸோ இந்த மாதிரி ஸ்டீல் ரேக் போட்டிருக்கீங்க அப்படின்னா எல்லா ஏரியாவும் இது மாதிரி நீங்கள் வந்து வச்சு க்ளீன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற டேப் எல்லாம் பலபலன்னு ஷைனிங்காக மின்றதுக்கு இதில் நான் ஷேர் பண்ணுற நிறைய டிப் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கோல்கேட் இருக்கு இல்லையா, இந்த பேஸ்ட் வச்சு நீங்கள் அழகாக இந்த மாதிரி ஸ்டீல் டேப்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம். இது ஜஸ்ட் நம்ம நல்லா அப்படியே டேப் மேலே ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு தண்ணி வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா, நான் ஒரு டேப் மட்டும் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன். இன்னொரு டேப்புக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாலுமே யூஸ் பண்ணுற தண்ணி வந்து கொஞ்சம் உப்பு தண்ணியாக தான் இருக்குது. உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக நமக்கு அந்த டேப்ஸ் மேலெல்லாம் வந்து லைம் ஸ்கேல் ஃபார்ம் ஆகிடுது. அது பார்க்குறதுக்கு வந்து ஏதோ க்ளீனாக இல்லாத மாதிரி நம்ம என்ன தான் நீட்டாக மெயின்டைன் பண்ணாலும் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூத்து போகிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம வந்து பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த வெள்ளை வெள்ளையாக இல்லாமல் டேப்ஸுமே நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டேப்க்கு வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ரொம்ப நேரம்லாம் நீங்கள் அப்படியே விட்டுற வேணாம். ஒரு 5 minutes விட்டால் போதும், அது வந்து நல்ல பலன்னு ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு டிப். அப்படி இல்லைன்னா வினிகர் அண்ட் லெமன் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அதுவுமே உங்களுக்கு நல்ல பலன்னு ஆகும். இன்னொரு டிப் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து நமக்கு நார்மலாக நம்ம கிச்சனில் அடிக்கடி நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் வந்து இருப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப லைம் ஸ்கேல் வந்து ஃபார்ம் ஆகாது. பட் நம்மளோட பாத்ரூம் டேப்பில் கொஞ்சம் ஓல்டு டேப்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு லைம் ஸ்கேல் ஃபார்ம் ஆகும். அதுக்கு வந்து WD-40 அப்படின்ற சொல்யூஷன் வந்து நமக்கு கடையிலையும் கிடைக்குது, ஆன்லைன்லையும் கிடைக்குது. இதில் வந்து மல்டிபிள் யூசஸ் இருக்குது. இது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் ஹேக் வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி துரு பிடிக்கிற ஏரியா, அதுக்கப்புறமா வந்து அந்த கீச்சின்னு சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி கதவுலலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய நம்ம வீட்டில் வந்து சில சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுற விஷயத்தெல்லாம் இது வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஹேக்கில் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இதை வந்து ஜஸ்ட் டேப் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டவல் வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா பலன்னு ஆகிடும். உங்களுக்கு வந்து நல்ல திக்கான லைன் ஸ்கேல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி டேப்லலாம் நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணலாம். இது நம்ம கிச்சன்லேயும் நிறைய விஷயத்துக்கு கை கொடுக்கும். அதாவது நம்ம சிம்னி க்ளீன் பண்ணுறதுக்கு, பிசுக்கு பிடிச்ச எந்த இடமும் க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து நம்ம சர்ஃபேஸ் மேலே ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் பாத்ரூமில் வாஷ் பேசனில் இருக்கிற டேப்பு எப்படி இருக்குது பாருங்கள். அதுலேயும் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறேன். ஜஸ்ட் 2 minutes விட்டுட்டு க்ளீன் பண்ணுறேன். எவ்வளோ பலன்னு ஆகிடுது பாருங்கள். இதை வந்து நம்மளோட ஸ்டவ் க்ளீன் பண்ணுறப்போ இந்த பர்னரோட கார்னர்ஸ் எல்லாம் வந்து துருப்பிடிச்சிருக்கும். ஸோ அது வந்து நமக்கு அழகாக இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு பட் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பி வச்சு தேய்க்கணும் தான். பட் நம்ம நார்மலாக தேய்க்கிறப்போ அது அவ்வளோ ஈஸியாக வராது. பட் இந்த சொல்யூஷன் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம வந்து அந்த கம்பி வச்சு தேய்க்கிறப்போ அழகாக அந்த துரு எல்லாமே வந்து வந்துடும். சரி, துரு பிடிக்கிற வரைக்கும் விடாதீங்க. நம்ம ஆரம்பத்திலேயே இது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம ரொம்ப ப்ரெஷர் போட வேண்டாம். லைட்டாக அந்த கம்பி வச்சு அழகாக நம்ம கார்னரை வந்து தேய்ச்சி விட்டு இல்லை ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டோன்னா சூப்பராக நமக்கு அந்த துரு எல்லாமே வந்து வந்துடுது. ஸோ நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுற சில ஹேக்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் டிப்ஸ் எல்லாம் நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இதில் ஷேர் பண்ணது நிறையா பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். அவங்க டெய்லி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த விஷயமா இருக்கலாம். பட் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த க்ளீனிங் ஹேக்ஸ் அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் ஹேக்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதில் வந்து நான் காட்டினது எல்லாமே ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக
நம்ம வீட்லேயே கிடைக்கிறது. நம்ம ரெகுலர் டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான கேட்ஜெட்ஸ் அந்த மாதிரி சிலதெல்லாம் நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதில் நான் காட்டின ஹேக்கில் உங்களோட ஃபேவரட்டான ஹேக் எதுன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.